அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி பிறந்த நாள் திருமணத்தில் கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம முன்னெச்சரிக்கை ஏற்பாடுன்னு சொல்கிறத விட தைப்பட்ட ஏற்பாடுன்னு சொல்லலாம். நல்ல செடிகள்லாம் நல்லா வளர்ச்சி வந்தாச்சு. தைப்பட்டத்திற்கு நம்ம எல்லாம் பதியம் போட்டு விதை போட்டு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் பாருங்கள் என்னென்ன ரெடி பண்ணுறேன்னு சொல்லி. வாங்க பார்க்கலாம். தேங்காய் மட்டை, நம்ம தேங்காய் இளநீ எல்லாம் வாங்குறோம் இல்லையா, அந்த மட்டையை நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். எதுக்காகனா இதை எரித்து சாம்பலாக்கி வைக்கிறதுக்காக இதை காய வச்சு ரெடியாக வச்சிட்ருக்கேன். அடுத்து கருப்பு உளுந்து நல்லா வெயிலில் காய வச்சு அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே கேழ்வரகு அதையும் நல்லா வெயிலில் காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து கம்பு வெயிலில் காய வச்சு ரெடி பண்ணி, இதில் எல்லாத்துலேயுமே ஒரு 4 சருகல் வேப்பலை அதையும் காய வச்சு இதில் போட்டு அரைச்சிடணும். அரைச்சி பவுடர் எடுத்து நம்ம வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். எப்பப்போ தேவையோ கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம செடிக்கு ஏற்றுற மாதிரி அதை புளிக்க வைக்கணும். அடுத்து முட்டை ஓடை அலசி அதையும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதை பவுட்ராக்கிடணும். பவுட்ராக்கி அதையும் ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையுமே அரைச்சி நம்ம பவுட்ராக்கி பவுட்ரு பண்ணி இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடணும். ரோஜாவுக்கு முட்டை ஓடை நம்ம மண்ணை நோண்டிட்டு அதில் போட்டுட்டு மண்ணை மூடணும். அடுத்து துளசி, புதினா, கற்பூரவள்ளி, கொஞ்சம் மஞ்சத்தூள் அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சிடணும். ஆற வச்சு இது செடிகளுக்கு மேலுரமாக கொடுக்கணும். இதில் இருக்க காரத்தன்மை, மஞ்சத்தூளில் இருக்க ஆன்டிசெப்டிக் க்ரீம் எல்லாமே சேர்த்து செடிகளை பூச்சி தொல்லையை வரட்டு.